Hello students, welcome to Hiba Max. 11th standard business max ஓட ஸ்டடி பிளான் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த 6 டேஸ்க்கான பிளான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த 6 டேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இல்லையா? இந்த 6 நாள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டம் எடுக்க போகிறீங்களா, இல்லை 70% மேலே எடுக்க போகிறீங்களா, இல்லை 80% மேலே எடுக்க போகிறீங்களா? ஸோ இந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் முதல்ல கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டடி பிளானை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டடி பிளான்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நாள் இருக்கு. இந்த 6 நாள் நான் எப்படி பிரித்து எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாதது மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது டைம் எடுத்து சால்வ் பண்ணணும். போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் அப்படியே லாஸ்ட் அப்படியே போகும், சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு நல்ல ஒரு பிளான். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிளான் ஒர்க் அவுட் பண்ணி, இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிளான் ஸ்கெடியூல் பண்ணிங்கன்னா கம்பேர் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருப்பீங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை செய்யுங்க. அண்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நிறைய டைம் இருக்குது, சரிங்களா? இன்னைக்கு நான் கொடுத்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளுக்குரிய வேலையை எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் முடிச்சிட்டேன், இவ்வளோ ஒர்க் தான் அப்படின்னு தயவுசெய்து இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் தான் முன்னாடியே நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம ஸ்டடி பிளான் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 11th of March, அதாவது இன்னைக்கு இல்லையா? நான் காலையிலேயே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. 10.1, 10.2 அண்ட் 9.1, 9.2 லாஸ்ட் 2 சாப்டர்ஸ். இந்த லாஸ்ட் 2 சாப்டர்ஸும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பார்த்துருக்கவே மாட்டோம். பட் 10.2 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். இந்த 10.2 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். அந்த கிராஃப் நம்ம வரைவோம் இல்லையா? ஸோ படிக்காதவங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட அதை ஒரு கொஞ்ச நேரத்தில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை படித்தே ஆகணும் இல்லையா? அண்ட் அடுத்தது 9.2 டாப்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த 4 எக்ஸசைஸும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து 12th அப்படியே வந்து அடுத்த நாளுக்குள்ளே ஸ்டடி பிளான் நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது விட்டுற வேண்டாம். பாருங்க, நான் 8th சாப்டருக்கு வரவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் பேருக்கு 8th சாப்டர் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 7th சாப்டர் வந்துட்டேன். ஏன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இல்லையா? அதில் நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 எக்ஸசைஸையும் முதல்ல முடிச்சிருங்க. அப்புறம் சாப்டர் 5 ஃபஸ்ட்லேயே கொடுக்குறேன்னா சாப்டர் 5ல நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இல்லையா? மற்றதுலலாம் 2-3 தான் இருக்கும். சாப்டர் 5ல மட்டும் நமக்கு 5.9 வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்டர் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சாப்டர் 5ஓட எல்லா எக்ஸசைஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இந்த 2 நாள் முடிச்சிட்டிங்க. அடுத்து 13th of March என்ன 8.1, 8.2 இல்லையா? 2 எக்ஸசைஸ். அதனால் 6th சாப்டர்லேருந்து 6.4, 6.5 இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கலாம், நல்லாவே டைம் இருக்கும். இதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 14th Marchல 6.1லேருந்து 6.3யும் 1.1லேருந்து 1.3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 6th சாப்டர் ஒரு வேலை இங்கே நீங்கள் பெண்டிங் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் அதை கொண்டு வருவீங்க, அப்போ உங்களுக்கு டைம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் சாப்டரோடது இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்து 15th அன்னைக்கு நீங்கள் 1.4 அண்ட் சாப்டர் 2 கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கணும். சாப்டர் 2ல் வந்து ஆக்சுவலாக நமக்கு எத்தனை எக்ஸசைஸ் இருக்குன்னா, ஒரு நிமிஷம், சாப்டர் 2ல் வந்து 2.6 வரைக்கும் இருக்குது. அண்ட் சாப்டர் 2ல் வந்து நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர் இல்லையா? ஸோ இந்த சாப்டர் முக்கியம். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டாலும் கவலை இல்லை, பட் அதை கரெக்டாக செஞ்சு முடிங்க. அதே மாதிரி இந்த ரேங்க் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் வரும் பாருங்கள், சாப்டர் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ சாப்டர் 2க்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது முன்னாடியே முடிச்சிடலாம். அடுத்தது 16th அன்னைக்கு சாப்டர் 3 and 4. சாப்டர் 3 and 4 நிறைய பேர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் லாஸ்ட்டில் வச்சேன். அண்ட் 4th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் அதை வந்து செலக்டடான கொஷின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க, அதனால் நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை ஃபஸ்ட்லேயே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்வாப்.
நீங்கள் வந்து சாப்டர் 5 பதிலாக சாப்டர் 4 ஒரு நாள் எடுத்துக்கோங்க, சாப்டர் 2க்கு பதிலாக சாப்டர் 3 எடுத்துக்கோங்க. நான் ஏன் லாஸ்ட்டில் வச்சேன்ற ரீசன் சொல்கிறேன். நிறைய பேருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு 2 எக்ஸசைஸில் போட்ட பிறகு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு, அடுத்து படிக்க போகிறதையும் அது டிஸ்டர்ப் பண்ணிடும் இல்லையா? ட்ரிக்னாமெட்ரி ஒரு 4 சம் போட்டுட்டு அதில் ஒரு சம் வரலன்னா மொத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் லாஸ்ட் ப்ரிப்பரேஷனாக அதை வச்சுருக்கேன். கடைசியாக அதை பார்த்தா நீங்கள் போதும் சரிங்களா? அண்ட் சென்டம் எய்ம் பண்ணுறவங்க மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் கைட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கைடில் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர்னால் கீழேயே வந்து உங்களுக்கு இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க சரிங்களா? அடிஷ்னல் கொஷின்ஸ் எதுவுமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து சென்டம் எய்ம் பண்ணுற பசங்களுக்கு சரிங்களா? எனக்கு 95 வரைக்கும் போதும், 90+ போதும்னா தாராளமாக இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இந்த மாதிரி ஸ்டடி பிளான்காக பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் வரைக்கும் நீங்கள் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்க்கே நான் ஸ்கெடியூல் பண்ணலை அப்படின்னா நிறைய பேர் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க, நிறைய பேர் டைம் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் நான் இங்கே எழுத முடியலை. இது வந்து உங்களோட ஒர்க். மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் ஒரு நாள் ஒரு சாப்டரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸிலேருந்தே ஆரம்பிங்க, அப்போ தான் நிறைய சாப்டர்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டே சாப்டர் 1 அதாவது இன்றைக்கி சாப்டர் 1 எடுத்துக்கோங்க, அடுத்தது சாப்டர் 2, அடுத்தது சாப்டர் 3 எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறதுலாம் கம்மியான போர்ஷன்ஸ் தான் கரெக்டுங்களா? ஒரு 4 மணி நேரத்தில் இந்த போர்ஷன்ஸை முடிச்சிடலாம், அப்படிப்பட்ட போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 3 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிருங்க, அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படி சொல்லவே இல்லை. டைம் எடுத்துக்கோங்க, நல்ல டைம் எடுத்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்களா, இனி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா? அண்ட் இதுவுமே வந்து ஈவினிங் வரைக்கும் தான் நீங்கள் வந்து சாப்டர் 3 and 4 முடிச்சிடணும். ஈவினிங்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கு மேலே ஆல்ரெடி படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிவிஷன் முக்கியம். அதனால தான் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் முடிச்சிட்டிங்க, செகண்ட் டே முடிச்சிட்டிங்கன்னா டைம் இருக்குன்னா ஃபஸ்ட் டே எடுத்து ரீகால் பண்ணுங்கள். தேர்ட் டே முடிச்சிட்டிங்களா, செகண்ட் டே வரைக்கும் படித்தது ரெண்டுத்தையும் சேர்த்து சும்மா ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். எழுதின ரெஃபர்ட் வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க ஈச் கொஸ்டின்ஸ். தயவுசெய்து கால்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் தானே பண்ணி பார்க்குறேன்ட்டு கொஸ்டினில் ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதிடாதீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட்டாகவே எழுதி பாருங்கள். அதுக்கு தான் நான் அவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். இந்த 6 நாளுன்றது ரொம்ப பெரிய டைம். ஒருவேளை நீங்கள் எதையாவது யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி 4 நாளில் நான் எல்லாத்தையுமே பண்ணணும், எல்லாமே நான் படிக்கணும், எனக்கு சென்டம் வரணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கமெண்ட்டில் எழுதுனீங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. 6 நாளுன்றது ஜாஸ்தியான டைமிங். இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலனாலும் இந்த 6 நாள் ரொம்பவே தாராளம். ஸோ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் 11th ஒரு மார்க் எடுத்துட்டிங்கன்னா 12th வந்து அது அப்படியே உங்களுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா? 12th பிஸ்னஸ் மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு இங்கே ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிடும். இவ்வளோ மார்க் எடுத்துட்டோமா, அடுத்தது இவ்வளோ தான், நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இந்த பிளான் வந்து நாட் ஒன்லி ஃபார் சென்டம், இந்த பிளான் 70+ இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பொருந்தும் சரிங்களா? உங்களால் ஒரு நாளைக்கு நான் இதில் கொடுத்துருக்க எக்ஸசைஸில் எவ்வளோ முடிக்க முடியுதோ முடிங்க. உங்களை நீங்களாக தான் புஷ் பண்ண முடியும், உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ண முடியும் சரிங்களா? நான் எவ்வளோ தான் சொன்னாலும், வீட்டில் எவ்வளோ சொன்னாலும், ஸ்கூலில் எவ்வளோ சொன்னாலும், நமக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே படித்து தொலைடான்னு சொல்கிறதுக்கு, அவங்களும் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் ஃபார்ம் ஆகணும். சரி நான் படிக்கணும்ப்பா, இந்த 6 நாளாவது படிக்கணும், கொஞ்சம் நான் டைம் எடுத்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வாங்க. சால்வ் பண்ண பாருங்கள் சரிங்களா? டவுட் இருக்குதுன்னா நம்ம சேனலில் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது, ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து அதர் சோர்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ டியூஷன் போகிறீங்களா, அங்கே போங்க, கைடு இருக்கா செக் பண்ணி பாருங்கள். எப்படியாவது நீங்கள் இதை முடிக்க பாருங்கள் சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக இந்த டைமெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் நாளைக்கு அந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ண மாட்டேன்னா அந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சுடுவீங்க. உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் சொல்லும், எதுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், இதை மட்டும் படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டே அது வேண்டாம், ஒரு நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தரேன். மேபி ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து அது யூஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் அந்த லைக் பட்டனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.